உலகத்திலேயே இரண்டாம் உயரமான மூங்கில் மரம் இதுதான் இல்லைங்களா? ஆமா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல சூப்பா சர்வ் பண்றாங்க. சூப்பா வச்சு மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஆமா. அது அதிக விலையை கொடுத்து வாங்கி சாப்பிட்றான்னு சொல்றாங்க. உண்மைங்களா அதெல்லாம்? நான் இன்னும் 3 ஸ்டார் தான் போயிருக்கேன், 5 ஸ்டார் ஹோட்டல் போனதில்லை. சரிங்க, நானும் கேள்விப்பட்டதுக்குங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. முயற்சி செஞ்சா உபயோகப்படுத்தலாம். கெட்டித்தன்மையாகவும் இருக்கு, கெட்டி இருக்கு, ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, கெட்டி இருக்கு, ரெண்டு இருக்கும். அது மாதிரி அந்த அச்சில் வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த மோல்டு பண்ணணும்னு வச்சா பண்ணலாம் இல்லைங்களா? ஆமா. அந்த ஈல்டு அந்த அளவுக்கு இருந்ததுன்னா நாம அதை பண்ணலாம். ஈல்டு கம்மியா இருக்கும்போது பண்ண முடியும். பக்கத்துல இங்க இருக்குது ஊக்கம் கம்மியா இருக்குது, வெரைட்டி கல் மூங்கில். கல் மூங்கில்ங்களா? டென்ட்ரோக்ளாமஸ் ஸ்ட்ரிக்டஸ் நிறது. சரிங்க. இது நீலாம்பூர் வெரைட்டி. ஓ, இது ஒரு வெரைட்டி இருக்கு. இங்க ஒன்று வெரைட்டி இருக்குங்களா? இது என்னங்க? அது தைரோஸ்டாக்டிஸ் ஒலிவேரின்னு சொல்லிட்டேன். சரிங்க. இது வந்து பழையத கையோடுன்னு சொல்லுவாங்கல்ல? கையோட, ஆமாங்க. அதுக்கு வந்து உள்ள வரிச்சல் கோல்னு ஓடுவாங்க. நான் பாத்துக்கிறேங்க. அதுல நெருக்கத்துக்கும் வச்சிருக்காங்க. நெருக்கமா வச்சு பண்ணல வரிச்சல் கோல். இதுலயே நெருக்கமா தான் இருக்குதுங்க. இங்க ஒரு வகை இருக்கு மாட்டிருக்குதுங்க. இது ஸ்டாக்ஸி. ஒரே வகை. அது வேறங்களா? அது வேற. இது டென்ட்ரோக்ளாமஸ் ஸ்டாக்ஸிங்க. சரிங்க. இது வந்து இந்த சல்லை எல்லாம் யூஸ் பண்ணாங்களா? சல்லை, ஆமாங்க. அதுக்கு ஆகும். இது பக்கத்துல இருக்கிற இந்த மூங்கிலுங்க? அது வந்து பாம்பூசா டுல்டா. பாம்பூசா டுல்டா. இது வந்து கூட எல்லாம் இது பண்ணுவாங்கல்ல? கூட, ஆமா. இது பிரிச்சு இது கூடமே பண்ணுவாங்க, அதுக்காக பயன்படுத்துறாங்க. அது மட்டும். இது தமிழ் நலம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மூங்கில்கள்ல பல வகைகள் இருக்கு. இன்னைக்கு ஒரு 4 வகைகள் இங்க இருக்கு. நம்ம அதைத்தான் பார்க்க வந்திருக்கிறோம். மூங்கில் பற்றி பல அரிய தகவல்களும் இதில் இருக்குங்க. இன்னைக்கு வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த மூங்கில் வகை என்ன வகைங்க? இது டென்ட்ரோக்ளாமஸ் ஜைஜாண்டிகஸ். ரைட்டுங்கண்ணா. இதோடைய உயரம் எவ்வளோ அடி போகுங்கண்ணா? அது இது அசாமில் 140 அடி வரைக்கும் இப்போ இருக்குங்க இப்போவே. சரிங்க. அதாவது வேர்ல்டில் 2nd ஹையஸ்ட். ஓ, சரிங்க. உலகத்திலேயே இரண்டாம் உயரமான மூங்கில் மரம் இதுதான் இல்லைங்களா? ஆமா. ஓ, ரைட்டுங்க. இது ஒரு மூங்கில் வச்சாவே இப்படி படர்ந்துருங்களா? இப்போ நம்ம கட்டாளி படர்ந்துருக்க மாதிரியே படருது, அந்த மாதிரி தாங்களா? அது இன்னும் நிறைய வருங்க, போத்துகள் இன்னும் நிறைய வரும். சரிங்க. இது வந்து இப்போ 4 வருஷம் ஆனது. 4 வருஷம் மரங்க அது? 4 வருஷம். இது அகல இன்னும் ஊருங்களா இல்லை அவ்வளோதானுங்களா? இல்லை, மரம் இன்னும் கொஞ்சம் வரும், கொஞ்சம் ஊருங்க. அதாவது வந்து போத்து தான் மாறும். சரிங்க. இப்போ இருக்கிறத வந்து நீ சைஸ் அதிகமாகாது. ஓ, இருக்கிறது அவ்வளோதானுங்க? இருக்கிற சைஸ் அவ்வளோதான். இன்னி வர்ற போத்து பெருசா வரும். ஓ, சரிங்க. அதுதான் மூங்கில் சைஸ் அதிகமாக வரும். ரைட்டுங்க. இது வந்து போத்து வந்து உண்ண தகுந்தது, எடிபிள், சாப்பிடலாம். அதாவது முறையான சுத்திகரிப்புக்குனால சாப்பிடணும். ஓ, இதுல மருத்துவ குணங்கள் ஏதாவது இருக்குங்களா? 5 ஸ்டார் ஹோட்டல்ல சூப்பா சர்வ் பண்றாங்க. ஓ, சூப்பா வச்சு மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஆமா. அது அதிக விலையை கொடுத்து வாங்கி சாப்பிட்றான்னு சொல்றாங்க. உண்மைங்களா அதெல்லாம்? நான் இன்னும் 3 ஸ்டார் தான் போயிருக்கேன், 5 ஸ்டார் ஹோட்டல் போனதில்லை. சரிங்க, நானும் கேள்விப்பட்டதுக்குங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதோடைய இந்த தட்டுகள் பார்த்தீங்கன்னா அது பாக்குமர தட்டுகள் யூஸ் பண்ற மாதிரியே இதெல்லாம் இருக்குது. அதை இப்படி பயன்படுத்த முடியுங்களா? அதை வச்சு முயற்சி செய்யணும். முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சா உபயோகப்படுத்தலாம். கெட்டித்தன்மையாகவும் இருக்கு, கெட்டி இருக்கு, ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, கெட்டி இருக்கு, ரெண்டு இருக்கும். அது மாதிரி அந்த அச்சில் வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த மோல்டு பண்ணணும்னு வச்சா பண்ணலாம் இல்லைங்களா? அந்த ஈல்டு அந்த அளவுக்கு இருந்ததுன்னா நாம அதை பண்ணலாம் இல்லைங்களா? ஈல்டு கம்மியா இருக்கும்போது பண்ண முடியும். இது அதிகமா எதுக்காக பயன்படுத்துறாங்க? இந்த பந்தல் போடுறதுக்கு, அந்த மாதிரி வாரைகளுக்காக அந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்துறாங்க? பந்தலுக்கு மேல போடுவாங்கல்ல, அதாவது செட்டு போடும்போது மேல போடுவாங்கல்ல, அந்த குறை மேயருக்கு விட்டம்னு சொல்லுவாங்க. விட்டம், ஆமா, ரைட்டுங்க. அதுக்கு உபயோகப்படுத்தலாம். ஓ, அதுக்கு உபயோகப்படுத்தலாம். ஆமா. இதுக்கு 140 அடி உயரம் போகுங்களா? அசாம்ல இப்ப இருக்கு, 140 அடிக்கு இருக்கு அசாம்ல. அது எப்படி இதோடைய மண் வளத்தை பொறுத்து இதோடைய உயரம் போகுங்களா? இல்ல மண் வளம், நீர்வளம், கிளைமேட், நீருடைய தன்மை, அது அப்படி வச்சு நீர் வடிகிற தன்மை இதுக்கு பிரச்சனை இல்லைங்க. தண்ணிக்குள்ளேயே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதாவது தண்ணி ட்ரைன் ஆகணும். ஓ, சரி. ஆத்தோரத்துல இருக்கிற மாதிரி ஓடிட்டே இருக்கணும், நிக்க கூடாது, தேங்கி நிக்க கூடாது. ஓ, ரைட்டுங்க. பக்கத்துல இங்க இருக்குது ஊக்கம் கம்மியா இருக்குது, கல் மூங்கில். கல் மூங்கில்ங்களா? டென்ட்ரோக்ளாமஸ் ஸ்ட்ரிக்டஸ் நிறது. சரிங்க. இது நீலாம்பூர் வெரைட்டி. ஓ, சரிங்க. இப்போ இது நேரா போறது, கல் மூங்கில்ல நேரா போற வகை. இல்ல சைடுல கிளைகளும் இருக்குங்களா? கிளை இருக்கு, அதாவது ஒரு சில இதுலயும் இன்னொரு வகை இருக்குங்க, அது வந்து கொஞ்சம் வளைஞ்சிட்டு போகும். சரிங்க. இது வந்து நேரா போற ரகம். இது வளையாது, நேரா போற ரகம். உள்ள வந்து ஹோல்சேல்ல. இது வந்து கவாத்து வாங்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஊக்கமா இருக்குங்களா? கொஞ்சம் வரும்.
ஊக்கம் வந்து கீழே நம்மளுக்கு தேவையான ஹைட்டுக்கு விட்டுட்டு மறுபடியும் வந்து ட்ரிம் பண்ணும். சரி சரி சரி. ஆனா சைடுல போறதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஊக்கம் பார்க்க போல தெரியும். ஓரளவுக்கு நல்லா ட்ரிம் பண்ணா கொஞ்சம் நீட்டா இருக்கும். போல்ஸ் வந்து நல்லா நீட்டா இருக்கும். ஒரு 12 அடி 5 அடிக்கு மேல ட்ரிம் பண்ணி விட்டோம் அப்படின்னா அடித்தட்டு நல்லா ஊக்கமாயிரும். மேல போக கொஞ்சம் போகணும்னு நினைக்கிறேங்க. இது ஒரு வெரைட்டி இருக்கு. இங்க ஒன்று வெரைட்டி இருக்குங்களா? இது என்னங்க? அது தைரோஸ்டாக்டிஸ் ஒலிவேரின்னு சொல்லிட்டோம். சரிங்க. இது வந்து பழைய கையோடுன்னு சொல்லுவாங்கல்ல. கையோட. ஆமாங்க. அதுக்கு வந்து உள்ள வரிச்சல் கோல்னு போடுவாங்க. நான் பாத்துக்கிறேங்க. அதுல நெருக்கமா வச்சிருப்பாங்க. நெருக்கமா வச்சிருப்பாங்கல்ல வரிச்சல் கோல். இதுலயே நெருக்கமா தான் இருக்குதுங்க. அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஓ, பழைய இடத்துல கையோடுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்களா? அது அந்த மூங்கில் அதுங்களா? அதனோட சேர்ந்தது. அது வந்து ஊக்கம் கம்மியாகிற மாதிரி இருக்கு. நான் பார்த்த வகையில் பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்குங்க. இது ரொம்ப கொஞ்சம் தடியா இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க. ஆனா அதுக்கு பயன்படுத்துறாங்க. அதை எப்படி பயன்படுத்தலாம்? ஓ ரைட் ரைட். ஆனா ரொம்ப நெருக்கமா இருக்குதுங்க. ரொம்ப நெருக்கமா இருக்கு. கெட்டித்தன்மை இருக்கு. கெட்டித்தன்மை அதை விட அது அதிகமா இருக்கு இல்லைங்களா? அது பாக்குறதுக்கு ரொம்ப ஊக்கமா இருக்குது. பெருசா இருக்குது. எல்லாமே வந்து கெட்டித்தன்மை உள்ள மூங்கில் தான் இங்க இருக்கிறது. அது கெட்டித்தன்மை இருக்கு. ஆனா உள்ள வந்து ஹாலோனஸ் வரும். ஹாலோனஸ்ங்கிறது உள்ள வந்து வெட்டிட வரும். வெட்டோட எம்டி இருக்கு. எம்டி வரும். இது கல்முங்கில வெட்டிட வராது. ஸ்ட்ரீட் டெஸ்ட்ல வெட்டிட வராது. இதுல வந்து கொஞ்சம் ரொம்ப லைட்டா வரும். ஓ ரைட் ரைட்டுங்க. ஃபுல்லா சாலிட் இல்ல. சரி சரிங்க. கொஞ்சம் வரும். ஒரு 0.5 சைஸ்க்கு வரும். ஓ சரி சரிங்க. எல்லாம் ரொம்ப சிறல. அதை விட இலை வந்து சிறுசா தான் இருக்குங்க. சிறுசா ஆர்னமெண்டலுக்கு யூஸ் பண்ணலாம். அதான் இது ஒரு புல் வகையை சேர்ந்தது தானே? அப்படித்தானே? ஆமா, மூங்கில் புல் வகை தான். இங்க ஒரு வகை இருக்கு மாட்டிருக்குதுங்க. இது ஸ்டாக்ஸி. ஒரே வகை. அது வேறங்களா? அது வேற. இது டென்ட்ரோக்ளமஸ் ஸ்டாக்ஸிங்க. சரிங்க. இது வந்து இந்த சல்லை எல்லாம் யூஸ் பண்ணாங்களா? சல்ல. ஆமாங்க. அதுக்கு ஆகும். ஓ ரைட் ரைட்டுங்க. இது வித்தியாசமா இருக்குது. இது வந்து குச்சி வந்து நேரா வரும். அந்த கழு வந்து கொஞ்சம் எட்டட்ட இருக்குதுங்க. தள்ளி இருக்கு. ஃபுல்லா வந்து உள்ள ஹாலோ கிடையாது. ஃபுல்லா சாலிட் கிடையாது. செமி சாலிட். பார்த்தா இது கரும்பு டைப்ல இருக்கிற மாதிரி ஒரு இது. நல்ல பிரவுன், டார்க் பிரவுன் வரும். போத் பாத்தீங்கன்னா டார்க் பிரவுன். சரி சரி. இது எடிபிள் தான். இதுல மூங்கில் வந்து இந்த குணசாமி கோயில்ல, அப்புறம் இந்த கோயம்புத்தூர்ல என்ன மலைங்குது, அதுல பாத்தீங்கன்னா இதுல டிசைன் போட்டிருப்பாங்களேங்க. அது இது இந்த இதுல போறாங்க. இது எதுன்னு தெரியலங்க. இது உள்ள ஹைட்டா போகும். நல்லா ஹைட்டா போகும். இது எத்தனை அடி வரைக்கும் போகுங்க? 20க்கு மேல போகும். 20க்கு மேல போகும். 20க்கு மேல போகும். இதோட லீஃபும் வித்தியாசமா இருக்குதுங்க. ஒவ்வொன்றுக்கு ஒன்று இலை வந்து வித்தியாசம் இருக்கு. இதோட பேர் என்ன சொன்னீங்க? டென்ட்ரோக்ளமஸ் ஸ்டாக்ஸி. சரிங்க. இது எதுக்கு பயன்படுத்துது சொல்றீங்க? அதாவது செமி சாலிடுங்க. செமி சாலிடுங்கிறது? செமி சாலிட்னா உள்ள வந்து ஃபுல்லா ஹாலோனஸ் கிடையாது. அந்த ஹோல்ஸ் கிடையாதுங்கறீங்க? இருக்கு. உள்ள ஹோல்ஸ் வரும். ஹோல்ஸ் வருங்க. ஆனா ஃபுல்லா வராது. வார மூங்கில் மாதிரி ஹோல்ஸ் வராது. அந்த அளவுக்கு இருக்காதுங்கறீங்க. 20 அடி வரும் சாலிட். ஓ சரிங்க. ஹார்ட்னஸ் இருக்கு. இந்த பக்கத்துல இருக்கிற இந்த மூங்கிலுங்க? அது வந்து பாம்பூசா டுல்டா. பாம்பூசா டுல்டா. இது வந்து கூட எல்லாம் இது பண்றாங்கல்ல. கூட. ஆமா, இது பிரிச்சு இது கூடமே பண்ணுவாங்க. அதுக்காக பயன்படுத்துறாங்க. ஆமா, அதுக்கு மட்டும் தான். இதெல்லாம் கரும்பச்சை கலரா இருக்குதுங்க. ஆமா, வித்தியாசமா இருக்குது. நல்லா வளையற தன்மை இருக்கு. ஆனா கெட்டித்தன்மை இருக்கு. உடையாது, அதிகமா உடையாது. வளைய தன்மை இருக்கு. அதனாலதான் இது கூட பின்ன முடியுங்க. ஆமா, இந்த கொடாப்புல பண்றாங்க. கொடாப்பு கூட எல்லாமே பண்ணலாம். ஓ ரைட் ரைட்டுங்க. இதோட லீஃபும் வித்தியாசமா இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபட்டு இருக்குது இல்லைங்களா? ஆமா. அங்க ஒரு வெரைட்டி யாரும் இருக்க மாட்டிருக்கு. அது பல்கோவா. இது வந்து கொஞ்சம் பழுப்பு நிறமா இருக்கு. மஞ்சள் நிறத்துல கலந்த மாதிரி இருக்குது. இது கூடைக்கு தான். இது கூடைக்கு தான். ஓ ரைட் ரைட். மொத்தம் 4-5 வகை இருக்க மாட்டிருக்குங்க. இப்போ 12 வகை இருக்கு. 12 வகை இருக்கு. 12 இருக்கு. 3 போயிருச்சு. சரி சரிங்க. இதோட லீஃபும் கொஞ்சம் வித்தியாசம். இது வித்தியாசம் இருக்கு. ஆமா, ஒவ்வொன்றுக்கும் ஒன்று வித்தியாசமா இருக்கு. இதோடைய பயன்பாடு கோடை பண்றதுக்கு பயன்படுத்துறது. இங்க ஒன்று இருக்குதுங்க. இது கேரளால தென்னை மரமா பாக்கு மரத்துல ஏறக்கு வச்சிருப்பாங்க.
இது மேல ஏறினா உங்களுக்கு ஒரே மூங்கில்ல வந்து கிளைய வந்து கணக்கா வெட்டி விட்டு ஏறுவாங்க. கெட்டி நல்ல கெட்டி உடையாதுங்க ஆனா வளையுங்க. வளையாது. வளையாதுங்களா? குச்சி வளையாது, நல்ல கெட்டி. ஓ சரி சரிங்க. சாலிடுங்க. உள்ள ஹாலனஸ் வராது. ஓ சரி சரிங்க. இது ஏறலாம், மேல ஏறலாம். அதாவது வந்து இன்னும் பெரிய சைஸ் வரும். ஊக்கமானதுக்கு அப்புறம் மேல ஏறலாங்க. ஆமா. ரைட் ரைட் ரைட். கிட்டத்தட்ட பாத்துட்டீங்கன்னா 3/4 அடி அகலம் வரும் ஒரு குச்சி. ஓ ஒரே குச்சி 3/4 அடி வரும். சரி சரி. வித்து அகலம் மட்டும் அப்படி 3/4 அடி வந்துருங்க. வந்துடும். உலகத்திலேயே அதிகமான வளரக்கூடிய வகை மூங்கில்னு சொல்றாங்க, உண்மைங்களா? மூங்கில் வகை அதிகமா வளருங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம மூங்கில் பற்றி சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் இருக்கக்கூடிய வகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பதிவில் வேற ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.